ஜூன் 4 அண்ணாமலையோட பிறந்த நாள். அந்த பிறந்த நாள்லயே அவர் வந்து தமிழ்நாட்டுல வாஸ் அவுட் ஆயிருக்கிறாரு. அவர் மட்டும் தோத்திருந்தா கூட பரவால்ல. ஒரு மாநில தலைவராக நீங்க சொன்னீங்க ஒரு மாநில தலைவர் பதவிக்கே இவர் லாயக்கு இல்ல அப்படின்னு சொல்லி. ஒரு மாநில தலைவராக அவரை நம்பி இருக்கக்கூடிய வேட்பாளர்களையாவது வெற்றி பெற வைக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்குதானே? ஏன்னா அவரை நம்பி வந்து ஆளுநர் பதவி 2 மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க தமிழிசை. இன்னொரு பக்கம் விஜயதரணி சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தவங்க. அவங்க வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாஜகல அண்ணாமலையை நம்பி இணைஞ்சாங்க. இன்னைக்கு அந்த விளவங்கோடு தொகுதியுமே காங்கிரஸுக்கு போய்விட்டது. விஜயதாரணிக்கு என்ன பதவி இருக்கு அப்படின்னே தெரியாம இருக்கு. எல்முருகனா இருக்கட்டும், அதே போல நயினார் நாகேந்திரனா இருக்கட்டும், இப்படி ஸ்டார் வேட்பாளராக பாஜகவில் பார்க்கப்பட்ட அத்தனை பேருமே தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்கல்ல. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நேற்று நானும் விஜயதாரணி அவர்களும் ஒரு காட்சி ஊடகத்தில் தேர்தல் முடிவுகள் குறித்து விவாதிக்கிற அரங்கத்தில் ஒரே நிகழ்வில் அமர்ந்திருந்தோம். எனக்கு உண்மையிலேயே அவரை பார்ப்பதற்கு பரிதாபமாகத்தான் இருந்தது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் விஜயதாரணி பங்கேற்றிருக்கிறார். அவருக்கு வணக்கங்களை தெரிவிப்போம் என்று அந்த நெறியாளர் சொன்னார். நான் அவருடைய முகத்தை பார்த்தேன். அந்த முகத்தில் ஈயாடவில்லை. நான் சில கேள்விகளை கூட நேரடியாக அவருக்கு கேட்க வேண்டும் என்று விரும்பினேன். உண்மையிலேயே புண்பட்ட மனதில் நாம் மேலும் ஒரு காயத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதால் அரசியல் நாகரிகம் கருதி நேரடியாக நேற்றைக்கு அந்த அரங்கத்தில் நான் அந்த கேள்வியை அவரிடத்திலே எழுப்பவில்லை. ஒரே ஒரு செய்தி தான். 3 முறை தொடர்ந்து ஹாட்ரிக் வெற்றி என்று சொல்வார்கள் அல்லவா, அத்தகைய வெற்றியை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் விஜயதாரணி. நீங்க 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது அரசியலினுடைய அந்த பொலிட்டிக்கல் அனலைஸ் தெரிய வேண்டாமா? நீங்க போனா பாரதிய ஜனதா கட்சி உங்களை எப்படி எடுத்துக்கொள்வார்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைமை என்ன என்பதையாவது நீங்கள் உணர்ந்து அந்த இடத்துக்கு போயிருக்க வேண்டாமா, இடம்பெயர்ந்திருக்க வேண்டாமா? நீங்க நாடாளுமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று போனீர்கள். கிடைத்தாலும் வெற்றி பெறப் போவதில்லை என்பது வேறு ஒரு செய்தி. நீங்கள் அம்பலப்பட்டு போயிருப்பீர்கள். இப்போதாவது வாய்ப்பு கிடைக்கவில்லை என்கிற அந்த நிலையோடு நீங்கள் உங்களுடைய மரியாதையை, மானத்தை தக்க வைத்துக் கொண்டீர்கள் என்று நீங்கள் பெருமைப்பட வேண்டும், பெருமிதம் கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களை களத்துல இறக்கியிருந்தா பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும். அது வேறு செய்தி. ஆனா உண்மையிலேயே அண்ணாமலையை நம்பி போனவர்கள் எல்லோருமே அரசியலில் இருக்கிற இடம் தெரியாமல் தான் போயிருக்கிறார்கள். சூர்யாவினுடைய நிலைமை என்ன? சூர்யா பேசின பேச்சை விடவா சூர்யா இப்போது எங்கே இருக்கிறார்? சூர்யாவை கொண்டு போய் ஜெயில கொண்டு போய் தள்ளுற அளவுக்கு ஒரு நிலைமையை அண்ணாமலை உருவாக்குனாரு. அதற்கு அடுத்து இன்னொரு நபர், அந்த அவருடைய பெயர் கூட எனக்கு சரியாக நினைவிலே இல்லை, அமர் பிரசாத் என்று நினைக்கிறேன். அவர் என்னென்ன பேச்சுக்களை எல்லாம் பேசினார். கடைசியில கொண்டு போய் அவரையும் ஜெயில வச்சுட்டாரு அண்ணாமலை. ஒண்ணு அண்ணாமலையை நம்பி போனவங்க ரோட்ல நிக்கணும், இல்ல ஜெயில இருக்கணும். இது 2 தான் அண்ணாமலையை நம்பி போயிருப்பவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பரிசாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நாம ஒன்னும் இல்லாத செய்திகளை பேசல, உள்ள செய்திகளை சொல்றேன். திருச்சி சூர்யாவுக்கு என்ன நிலைமைங்கிறதையும் நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல பார்த்தோம். அமர் பிரசாத்துக்கு என்ன நிலைமைன்றதையும் பார்த்தோம். இப்ப விஜயதாரணிக்கு என்ன நிலைமைன்றதையும் நம்ம பார்க்கிறோம். எனவே இனிமேலாவது அண்ணாமலையை நம்பக்கூடியவர்கள், அண்ணாமலையால் ஏதாவது ஒரு எழுச்சி ஏற்படும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இவர்களை எல்லாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்மையிலேயே நேற்று மகிழ்ச்சியோடு இருந்தது அண்ணன் ஹெச் ராஜா தான் என்று நினைக்கிறேன். வெடியெல்லாம் பட்டாசெல்லாம் போட்டு மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற காட்சிகள் ஊடகங்களில் வந்தது. எவ்வளவு மகிழ்ச்சி அவருக்கு கரை புரண்டு ஓடி இருந்தால் அண்ணாமலையினுடைய இந்த படுதோல்வியை கொண்டாடி மகிழ்ந்திருப்பார் என்று நான் நினைத்து பார்க்கிறேன். இன்னொன்று, இவர் வெளியில வெடி வெடிச்சிட்டாரு. வெடி வெடிக்காம உள்ளூர மகிழ்ச்சியோடு இருந்தது கேசவ விநாயகமும் கேடி ராகவனும் தான் நினைக்கிறேன். நேற்று அவங்க எல்லாம் சர்க்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டிலேயே வச்சு. ஆஹா, அருமையான தேர்தல் முடிவை அண்ணாமலை பெற்று தந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று சொல்லி. சொந்த கட்சிக்காரன் டெபாசிட் இழந்தத, சொந்த கட்சிக்காரன் ஒரு பூத்துல ஒரு ஓட்டு கூட வாங்காததை வெடி வெடித்து கொண்டாடுகிற ஒரே கட்சி எது என்று கேட்டால் பாரதிய ஜனதா கட்சி தான். ஆனால் ஒட்டு மொத்தத்தில் இந்த கட்சியே ஒரு ஜோக்கர் கட்சி என்கிற மக்களினுடைய மனநிலை நேற்று வாக்கு எண்ணிக்கை முகாம்களிலேயே வெளிப்பட்டு போனது என்பதுதான் எல்லோருக்கும் இப்போது இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைக்குரிய செய்தி. பாரதிய ஜனதா கட்சி அப்படி செஞ்சிடும், பாரதிய ஜனதா கட்சி இப்படி செஞ்சிடும், வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, அதனுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது, இந்த பேச்செல்லாம் இனிமே தமிழ்நாட்டுல பேசவே முடியாது சார். பாரதிய ஜனதா கட்சி இருந்த நிலையிலேயே அப்படியே இருக்கிறது. இன்னொரு உதாரணம் சொல்லவா, எங்க தஞ்சாவூர் தொகுதியில திராவிட முன்னேற்ற கழக தொகுதி வேட்பாளரை எதிர்த்து போட்டியிட்டவர் தேமுதிகவினுடைய வேட்பாளர். எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க? பிஜேபி தான் 2வது இடத்துக்கு வரும்னு சொன்னாங்க. தேமுதிகவை தள்ளிவிட்டு 2வது இடத்துக்கு வருவதற்கு கூட பாரதிய ஜனதாவுக்கு தகுதி இல்லை. இன்னொன்று, 2014 பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட
அதே வேட்பாளர் தான் இப்போது 2024 போட்டியிட்டு இருக்காரு. 2014 என்ன ஓட்டு வாங்கினாரோ அதே ஓட்டு தான் 2024 வாங்கியிருக்காரு. இப்ப இன்னும் கூடுதலாக ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருக்கிற வைத்திலிங்கம் இந்த தொகுதியினுடைய சொந்தக்காரர். இந்த தொகுதியில் வரக்கூடிய ஒரத்தநாட்டுக்கு சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கென்று சில லட்சம் வாக்குகள் இருப்பதாக எல்லோரும் சொல்கிறார்கள். டிடிவி தினகரனுடைய சொந்த ஊர் தஞ்சாவூர். அவரும் இந்த கூட்டணிக்குள்ள இருக்காரு. இவர்கள் எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டணியில கூட 2014 வாங்கின ஓட்டை விட அதிகமான ஓட்டுகளை 2024 வாங்க முடியல. 10 வருஷமா என்ன ஓட்டு வச்சிருந்தாங்களோ அதே ஓட்டு தான் இப்பவும் வாங்கி இருக்கிறாங்கன்னு சொன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஒரு இன்ச்சு கூட நகரல என்பதை நம்ம இந்த தேர்தலில் முடிவுகளில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து அச்சப்பட தேவையில்லை. அவர்கள் முழுக்க முழுக்க, நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஜோக்கர்களினுடைய கூடாரமாக பாரதிய ஜனதா கட்சி மாறி போயிருக்கிறது. அண்ணாமலையை நம்பி யாருமே நடுராத்திரி 2 மணிக்கு எந்திரிச்சு கூட ஆலோசனை கேட்க முடியாத அளவுக்கு ராதிகா சரத்குமாரும் தோத்து போயிருக்கிறாங்க இந்த தேர்தல்ல. இன்னொரு விஷயம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, 20 ஆண்டுகளுக்கு பிறகு 40க்கு 40 அப்படின்றது தமிழ்நாட்டுல ரிசல்ட்டை கொடுத்திருக்கிறாங்க திமுகவுக்கு மக்கள். இது ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றியா பார்க்கப்படுது. ஒன்றியத்திலுமே பாத்தீங்கன்னா பாஜகவிற்கு பெரும்பான்மை என்பது கிடைக்கவில்லை. கூட்டணியை நாடிதான் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. முன்பை போல அவர்கள் ஆட்சி அமைப்பார்களா என்று தெரியவில்லை. ஒருவேளை ஆட்சி அமைச்சாலும் முன்பை போல ஆட முடியாது அப்படின்றதெல்லாம் சொல்லப்படுது அரசியல் வட்டாரங்கள்ல. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி, அவருடைய நிலைமை என்ன ஆகும்? ஏன்னா இப்ப மிக பிரம்மாண்டமாக ஒரு வெற்றியை திமுக தமிழ்நாட்டில் பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு வாய்ஸே இல்லைன்னு ஆயிப்போச்சு. ஒன்றியத்திலுமே பிரதமர் மோடிக்கு மூக்கணாங்கயிறு போட்டுட்டாங்க பாஜகவுக்கு. முன்பை போல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு ஆயிப்போச்சு. இந்த ஆளுநர்களுடைய நடவடிக்கை மாறுமா? தமிழ்நாட்டுல கிண்டியில ஆளுநர் ரவியோட நிலைமை என்ன ஆகும்? அசூர பலத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருந்தபோது ஆளுநர் ரவி என்ன தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து விட்டாரா? முத நாள் அறிவிச்சுட்டு மறுநாள் காலையில ஓடிடுவாரு. எப்போ? அசூர பலத்தில் மோடி இருந்த போதே. உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். ஒப்பீனியன் தமிழில் தான் நாம் பேசினோம். பொன்னாடைய தூக்கிக்கிட்டு குடுகுடு குடுகுடுன்னு ஓடி போய் முதலமைச்சரை வரவேற்று கையை பிடிச்சு கூட்டு வந்த காட்சிகளை நம்ம ஒப்பீனியன் தமிழ்ல பேசியிருக்கோம். நினைவு இருக்கிறதா உங்களுக்கு? அதிகார பலத்தோடு அசூர பலத்தோடு இருந்த போதே ரவிக்கு இதுதான் நிலைமை. இப்ப ரவியோட நிலைமை ரொம்ப மோசம். அண்ணாமலை நிலைமையை விட ரவியோட நிலைமை தான் பரிதாபத்துக்குரிய நிலைமை. எனக்கு தெரிந்து நேற்றே அந்த ரவி பொட்டி கட்டி வேற ஊருக்கு போறதுக்கான ஏற்பாடுகளில் இறங்கி இருப்பார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அதிகாரத்தோடு இருந்த போதே அவரால் எதுவுமே செய்ய முடியல. தமிழகம்னு தான் சொல்லுவேன், தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டேன்னாரு. அடிச்ச அடி தாங்காம தமிழ்நாடுன்னு சொல்லிட்டாரு. அதற்கடுத்து திராவிடம்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னாரு. அதுக்கப்புறமா அந்த திராவிடத்துக்கு அவரே கொள்கை பரப்பு செயலாளராக மாறி மேடைகளில் பேசிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் எப்போ? அசூர பலத்தோடு பாரதிய ஜனதா கட்சி யாருடைய தயவிலும் இல்லாமல் இருந்தபோது. இப்ப 2 முதலமைச்சர்களுடைய தயவில் தான் இந்த ஆட்சியை கொண்டு செலுத்த முடியும். ஒரு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, இன்னொரு முதலமைச்சர் நிதிஷ்குமார். ஆளுநர்களுடைய நடவடிக்கைகளுக்கு வேட்டு வைத்து விடுவார்கள் 2 முதலமைச்சர்களும். ஏன்னா அவங்களுக்கு ஆளுநருடைய பிரச்சனைகள் தலைக்கு மேல் இருந்து விடக்கூடாது என்பதற்காக இப்போது மாநிலங்களின் சார்பில் இந்த 2 முதலமைச்சர்களும் கடிவாளத்தை போட்டுருவாங்க. நீங்க சொன்ன மூக்கணாங்கயிற ஆளுநர் விவகாரத்துல குறிப்பா 2 முதலமைச்சர்களும் போடுவார்கள். ஏனென்று சொன்னால் இந்த இருவரும் மாநிலத்துக்கு முதலமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களினுடைய அதிகாரத்துக்கு ஆபத்து வந்து விடக் கூடாது. அவர்களுடைய அதிகாரத்துக்கு என்று சுருக்கி பார்ப்பதை விட மாநில சுயாட்சிக்கு ஆபத்து வந்து விடக் கூடாது என்ற காரணத்தால் இயல்பாகவே அவர்கள் 2 பேரும் சங்கிகள் இல்லை சார். அதை நம்ம ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அவர்கள் இருவரும் வேறு வேறு திசைகளில் பயணித்தவர்கள் தான் வலதுசாரி சிந்தனைக்கு எதிராக. ஆனால் ஏதோ ஒரு துரதிருஷ்டவசமான நேரத்தில் அவர்கள் இங்கே வந்து நிற்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். நீண்ட காலம் இங்கே நிற்கப் போவதில்லை. அது வேறு செய்தியாக இருந்தாலும் ஆளுநர்கள் விவகாரத்தில் 2 முதலமைச்சர்களும் கடிவாளத்தை நிச்சயமாக போடுவார்கள். போடுகிற பொழுது இயல்பாகவே ரவி இங்கே முன்பு ஒப்பீனியன் தமிழிலேயே நாம் அவருக்கு பெயர் வைத்தோம் ரம்மி ரவி என்று. இனிமேல் அவர் டம்மி ரவியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். தாமரை மலராத இடமான கேரளாவில் கூட தாமரை மலர்ந்து விட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒருபோதும் தாமரைக்கு இடமே கிடையாது என்பதை உறுதி செய்யும் விதமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கூட்டணி கட்சிகளும் இந்தியா கூட்டணி உட்பட எல்லோருமே இணைந்து தமிழ்நாட்டை பாஜகவிடமிருந்து பாதுகாத்திருக்கார்கள் அப்படின்றத உங்களுடைய பேச்சு மூலமா தெரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு ஒரு பூத்துல தன்னுடைய பூத் ஏஜென்ட்டே ஓட்டு போடல அப்படின்றதும், இன்னொரு பூத்துல ஒரு ஓட்டு தான் கிடைச்சிருக்கு அப்படின்றதை பார்க்கும்போது இவர் இவ்வளவு நாட்கள் தேசிய தலைமை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த
மீடியாக்களையும் தன் கட்சியினருமே ஏமாற்றி இருக்கிறார் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிற முடியுது. இவரை நம்பி வந்த தமிழிசையா இருக்கட்டும், ராதிகாவா இருக்கட்டும், அதே போல விஜயதரணியா இருக்கட்டும், எல்லோருக்குமே இவர் தோல்வியை தான் பரிசாக அளித்திருக்கிறார் அப்படின்றதையும் இந்த தேர்தல் முடிவு பார்க்க முடியுது. தமிழ்நாடு என்றைக்குமே தனித்து நிற்கக்கூடிய மாநிலம். அது இந்தியருக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்கும் மாநிலமாக இந்த தேர்தலிலுமே தன்னுடைய பெருமையை நிலைநாட்டிருக்கிறது. நிகழ்ச்சி கொண்டு வந்து நிறைய தகவலை நம்ம நேரிட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.